அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் புதிய கல்வியாண்டில் நுழைந்திருக்கின்றோம். இந்த கல்வியாண்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல அனுபவங்களையும் நல்ல பணி சூழலையும் அமைக்க வேண்டுகிறோம். தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். நமது ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர் வகுப்புகளில் இன்றைய தினம் 91வது வகுப்பு தமிழ் பாடத்தில் வழிகாட்டுவதற்காக, தமிழ் பாடத்தில் முக்கிய கருத்துக்களை அளிப்பதற்காக நான் அருள் செல்வம், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, நாகலூர், கீழ்வேலூர் ஒன்றியம், தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரிய தமிழ் பாடத்தில் இன்று நாம் 10ஆம் வகுப்பு பார்க்குறோம். சார், 10ஆம் வகுப்பு பேப்பர் 1க்கு பார்க்கணுமா? ஆமாம், பார்க்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கின்றோம். கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பான இல்லை, பார்க்கணும். 6 முதல் 8 வகுப்பு வரை அதிக மதிப்பெண்கள், 10ஆம் வகுப்பிலிருந்து சில மதிப்பெண்கள். ஸோ இந்த சில மதிப்பெண்கள் நமக்கு எளிதான பாடத்திலிருந்து வரலாம். நம்ம இதை பார்த்துருப்போம். ஜஸ்ட் இதை ஒரு முறை பார்த்தாலே ஞாபகம் வர பாடமாக இருக்கலாம். அப்போ அதிலிருந்து ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா போதும், ஹாப்பி என்னாச்சு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், எல்லா பாடத்தையும் பார்ப்போம், எழுதுவோம். ஓகே, முதலாவதாக உயிரின் ஓசை அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, காற்று மாசுபாடு, சங்கப்படலும் புது கவிதையும், அதே போல இந்த பாடத்தினுடைய அடுத்த இதுல தொகாநிலை தொடர்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்குறோம். இதற்கு முந்தைய பகுதி நம்ம என்ன பார்த்துருந்தோம்? அந்த புயலிலே ஒரு தோணி, அதில் நம்ம போன வகுப்புல நம்ம நிப்பாட்டியிருந்தோம்னு நினைக்கிறேன். புயலிலே ஒரு தோணி, இந்த கதையை யாராவது படிச்சு பார்க்க முயற்சி பண்ணீங்களா? புயலிலே ஒரு தோணி, இதுல நிப்பாட்டியிருந்தோம். இந்த சொல் இயல் கற்காண்டு பார்த்துட்டோம், இந்த பகுதியை பார்த்துட்டோம். மீண்டும் ஒரு முறை விரிவாக நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ரிவிஷன் அப்போ பார்ப்போம். ரிவிஷன்ல இந்த பாடல்கள் நம்ம முழுமையாக நம்ம நடத்த போறோம். இந்த உயிரின் ஓசை இது நம்ம இப்ப புது புக்கை வச்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே இந்த புத்தக பாடத்தை நம்ம பார்த்துட்டோம். எப்படி பார்த்தோம்னா, பழைய புக்ல இது சாப்டர் மாதிரி இருந்தது, அதுல நம்ம பார்த்தோம். இப்போ இது புது புத்தகம். நீங்களும் பல வாட்டி சொன்னதுனால நானும் மாத்திக்கிட்டேன். இதுல ஔவையார் வாயு தாரணைங்கிற அதிகாரத்துல வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் மூச்சு பயிற்சிக்கு சொன்னது குறிப்பெடுத்துக்கிறோம். ஏற்கனவே எடுத்துக்காதவங்க எடுத்துக்கோங்க. இதுல எது முக்கியமா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டாம். திருமூலர் திருமந்திரத்துல மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்றார். அதையே ஔவையார் வாயு தாரணைங்கிற அவருடைய குரல்ல வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் காற்று பெயர்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. மீண்டும் ஒரு முறை பார்த்துருவோம். இதுலயே நம்ம பின்பகுதியில இருக்கு. 4 திசையிலும் நான் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. கிழக்கு, கிழக்குங்கிறதுக்கு குணக்குன்னு ஒரு பெயர் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது அது கொண்டல் குறிப்பெடுத்துக்கிறோம். மேற்கு பகுதிக்கு குடக்குன்னு ஒரு பெயர் இருக்கு. இதை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, போன வகுப்புல இதை நம்ம முழுமையா முடிச்சிட்டோமான்ட்டு. மேற்குங்கிறதுக்கு குடக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இது கோடை குறிப்பெடுத்துக்கு. கமெண்ட் பண்ணுங்க, தம்ஸ் அப் போடாதீங்க. அதே போல வடக்குங்கிறதுக்கு வாடை அப்படின்னு நம்ம ஒரு பேர் இருக்கு. இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இவ்வளவுதான். அதுல முக்கியமான விஷயத்த மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று. அதே போல நறுமணத்தை அள்ளி வரும்போது வண்டுகளையும் அள்ளிட்டு வருது அப்படின்னு சொல்றதுக்கு வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். 10ஆம் வகுப்பு பார்க்கிறோம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இதை குறிப்பிடுத்துக்கிறோம். சிலப்பதிகாரம். தூது இலக்கியத்துல பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதுன்னு ஒரு சிற்றிலக்கியம் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதியது. அதுல நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு அன்போடு சொல்லியிருக்காங்க. தூது செல்ல உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இதுல பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அதே போல புறநானூர்ல நலியி இருநீர் முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவா வளவ புறநானூறு குறிப்பெடுத்துக்கிறோம். மீண்டும் என்ன கொஞ்சம் ஜூம் பண்ணி காக்குறேன். நலி இரு முன்னீர் நாவாய், முன்னீர்னா கடல், நமக்கு தெரியும், பார்த்துருக்கோம் ஏற்கனவே. வழி தொழில் அப்படின்னா காற்றை மையமாக வச்சு நம்ம நாவாய் செலுத்துதல்,
நாவாயினா கப்பல். இந்த பாடப்பகுதியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். நாகூர் ரூமி அவங்க எழுதினது. முகமது ரபி அப்படிங்கிறது அவங்களுடைய இயற்பெயர். குறிப்பெடுத்துக்கிறோம். நாகூர் ரூமி புனைப்பெயர், முகமது ரஃபி இயற்பெயர். தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவங்க. கணையாழி இதழில் எழுத தொடங்கியவங்க. ஏற்கனவே நம்ம கணையாழி பார்த்துருக்கோம். அதாவது நவீன எழுத்தாளர்கள் அத்தனை பேருக்கும் ஆதரவாக இருந்தது இந்த கணையாழி இதழ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சிறு பத்திரிகைகளாக இருந்து அப்புறம் பெரிய எண்ணிக்கையில் மாறின கணையாழி இதழ். இதில் இவங்க கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என எல்லா வகையான இலக்கிய வகைகள்லையும் அவங்க படைப்புகள் அளித்திருக்காங்கிறத பார்க்குறோம். சுய முன்னேற்றம் பற்றி தொடர்ந்து பேசியும் எழுதியும் வருபவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க. இவங்க நூல்கள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல், 3 கவிதை தொகுப்புகள். இதுல மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள், இதனோட கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற நூலையும் இவங்க எழுதியிருக்காங்க. மீண்டும் இந்த பகுதியை நம்ம பார்த்துக்கிறோம். கவிதைய நுழைவு முன் பகுதி. மேகம் நமக்கு பரிபாடல் பார்த்துருவோம் சார். மேகம் நமக்கு கூரையாக இருக்கிறது, வானத்திற்கு அழகு செய்வது மேகம். பாரதி அந்திவானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வர்ணிக்கிறார், யாப்பை மறந்து விடுகிறார். நம்ம ஏற்கனவே பாரதியார் பற்றி பார்க்கும்போது இந்த யாப்பை துறந்து வசன கவிதை அப்படிங்கிற வடிவத்தை கொடுத்தவங்கன்னு பார்த்தோம். அதுல இருந்துதான் பிற்கால நவீனத்துவ கவிஞர்கள்லாம் கவிதை எழுத ஆரம்பிச்சாங்க, கவிதையை இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். புதுக்கவி மேகத்தை தூது பொருளாக கவிஞர்கள் கொண்டாடுவாங்க. இது தூது இலக்கியத்துல வரும் முன்னாடி. இப்போ இது நவீன புது கவிதை அப்படிங்கும்போது அதை பற்றின ஒரு கவிதை இங்க கொடுத்துருக்காங்க. மேக சந்தேசம் அப்படின்னு காளிதாசன் காவியமே ஏற்றினார் அப்படிங்கிற குறிப்பை பார்க்கிறோம். நாகூர் ரூமி அவர்களுடைய கவிதையை பார்க்கிறோம். மேகங்கள் மென்மையானவை, இதழ் முகில்க்கும் மழலையின் கண்ணம் போல அல்லது காது குருத்து போல. மென்மையான விஷயத்துக்கு எதை உதாரணமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா இதுல இருந்து ஒரு கேள்வி வரலாம். இதழ் முகிழ்க்கும் மழலையின் கண்ணம் போல் அல்லது காது குறித்து போல். மேகங்கள் மென்மையானவை, எனினும் மேகங்கள் துணிச்சலானவை. முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது மேகங்கள் ரொம்ப துணிச்சலா செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேகங்கள் கருணையுள்ளவை, தாகம் தீர்க்கும் போது. மேகங்கள் மிகவும் அழகானவை, மலை முகடுகளில் நடை பயிலும் போது. மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை, தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது. மேகங்கள் மிகவும் மென்மையானவை. எந்த வரியில ஆரம்பிச்சதோ அந்த வரியில இந்த கவிதை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பக்கம் எண் 30, 10ஆம் வகுப்புல உள்ள ஒரு மேகம் அப்படிங்கிற தலைப்பிலான கவிதை. நாகூர் ரூமி அவர்கள் எழுதியது. அவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற குறிப்பை பார்த்துக்கிறோம். புத்தகங்கள், கவிதை தொகுதிகள் எதுனா நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல், இந்த 3 கவிதை தொகுதிகள் எழுதியிருக்காங்க. நிறைய மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் எழுதியிருக்காங்க. அதே போல புதினம், கடலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புதினம் எழுதியிருக்காங்க. குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது பரிபாடல். இதுல நுழையும் முன் பகுதி. இயற்கையினுடைய மாற்றத்தால உலகம் உருவான வரலாறு இப்ப அறிவியலாளர்கள் எவ்வளவோ பேர் சொல்றாங்க. அதுல அவங்களுக்குள்ளேயே முரண்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரியை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது சங்க பாடல்களே இருக்கு.
அப்படிங்கிறத நம்ம 8ஆம் வகுப்புல பார்த்தோம். ஒரு பாடல் பூமியினுடைய கருவம் எவ்வளவு வெப்பமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்க கொடுத்துருக்க பரிபாடலும் அப்படி ஒரு பரிபாடல் தான். நூல்வெளி பார்க்கிறோம். எந்த புத்தகமா இருந்தாலும் முதல்ல நாம பார்க்க வேண்டியது நூல்வெளி. எந்த இலக்கிய பகுதியாக இருந்தாலும் சங்க இலக்கியம் பரிபாடல் 8 தொகை நூல்கள்ல ஒன்று. இது ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிற ஒரு புகழை உடையது. பாடல்கள் பண்ணோடு பாடப்பட்டவை. நம்ம பாட்டுனாலே பண்ணோட தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்காக தான் அந்த யாப்பு இலக்கணம்னு ஒன்னே இருந்துச்சு. அதற்கான இசை இருந்துச்சு நம்மள்கிட்ட. உரையாசிரியர்கள் இதுல 70 பாட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 24 பாடல்களே மட்டும்தான் கிடைக்குது. 70 பாடல்கள் இருந்திருக்கு, ஆனா இப்போ 24 தான் கிடைக்குது. இந்த பகுதியில் உள்ளதை எழுதியவர் கீரந்தையார். குறிப்பெடுத்துக்கிறோம். பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. ஓங்கு பரிபாடல் என்ற சிறப்புடையது. பண்ணோடு பாடப்பட்டவை. 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். 24 பாடல்களே கிடைத்துள்ளன. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை எழுதியவர் கீரந்தையார். நம்முடைய தமிழ் இலக்கியத்துல சங்க இலக்கிய நூல்கள் கண்டுபிடித்த பிறகுதான் நம்மள்ட்ட இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருந்திருக்கு, இவ்வளவு பெரிய அறிவு திரட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். அதுலதான் தமிழ் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன், இது எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அறிவு சேகரிப்பு இருக்கு இல்லையா, இது முழுக்க முழுக்க நமக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அப்படிங்கிறதே இந்த சங்க இலக்கியம் வெளியில வந்த பிறகுதான் தெரிஞ்சது. இதுல இதை தேடி தேடி கண்டுபிடிச்ச அந்த ஓலைகளை தேடி அதை கண்டுபிடிச்சவங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நம்ம நினைவில் கொள்ளணும். ஏன்னா இந்த சங்க இலக்கியங்கள்லாம் கடந்த நூற்றாண்டுல தான் முழுமையாக வெளியில வந்தது. அது வரலையே அது எங்கெங்கேயோ கிடந்தது. அது வரலையே பாதுகாத்து வந்தாங்க. டெக்னாலஜி இல்லை, அதை தேடி தேடி கண்டுபிடிச்சாங்க நம்முடைய தமிழ் ஆர்வலர்கள். ஊவேசா இப்ப அவருடைய அந்த சுய வரலாறு இல்லைன்னா கிட்டத்தட்ட தமிழ் சங்க இலக்கிய வரலாறே இல்லை அப்படிங்கிற அளவுக்கான தேடல் அவருங்க பண்ணி கொடுத்தாங்க. இதை ஏன் சொல்றோம்னா, சங்க இலக்கியம் நம்முடைய எவ்வளவு பெரிய செழுமை, நம்ம சொல்றோம்ல தமிழன் அப்படின்னு சொல்லி அந்த தம்ஸ்அப் பண்றது, இதெல்லாம் காரணமா இருந்தது சங்க இலக்கியம். நமக்கு பெரிய லிட்ரேச்சர் இருந்தா தானே நமக்கு அந்த ஒரு திமிர் இருக்கும். என் மொழி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு லிட்ரேச்சர் பலம் இருக்கணும், இலக்கிய பலம் இருக்கணும், இலக்கண செழுமை இருக்கணும். அது நம்மள்ட்ட இருந்ததுங்கிறத நாம இப்பதான் கண்டுபிடிச்சோம். ஓகே, கண்டுபிடிச்சோம்ல, அந்த நூட்கள் மீட்கப்பட்டன. சரி, விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கரு வளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வலி கிளர்ந்த ஊழி ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன் பெயல் தலைய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருவு பீடு மீண்டும் உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் நெருப்பு பந்தாய் குளிர்ந்த பூமி. இவ்வளவுதான் இந்த நம்ம ஊழி அப்படின்னா நம்ம காலத்தை சொல்லுவோம். ஊழின்னா ஒரு நெடுங்காலம். அதுதான் ஊழி காலம். ரொம்ப போயிட்டு இருக்கு, எதுவுமே இல்லை. வான்வெளி விண்வெளின்னு சொல்றோம் இல்லையா, அதுல எதுவுமே இல்லை. இப்ப நம்ம பூமி இருக்கோம், பூமியினோட மேல் பக்கம் புவி ஈர்ப்பு விசை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அது வரலையும் வளிமண்டலம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த புவி ஈர்ப்பு விசை எது வரலையும் செயல்படுமோ அதுக்கு சற்று முன்னதாகவே வளிமண்டலம் தன்னுடைய வலிமையை இழந்து இருக்கு. அங்க அடர்த்தியெல்லாம் அதிகம் இருக்காது. அந்த புவியீர்ப்பு விசையை செயல்படுற விளிம்பு பகுதியை தாண்டிட்டீங்கன்னா அது வெளி, விண்வெளி.
வான்வெளி அப்படின்னு சொல்றது அதைத்தான். இப்போ பூமிக்கு அந்த பகுதியை கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம பூமியில இருந்து கற்பனை பண்றோம். இந்த காலத்துல பல ஊழிக்காலம் முன்பு எதுவுமே இல்லை. பூமியும் இல்லை, சூரியனும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை, வேற எதுவுமே இல்லை. வெறும் வெளி மட்டும்தான் இருந்துச்சு. இப்பதான் பிக் பேங் தியரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல ஏதோ ரெண்டு மோதி உடஞ்சி அப்படி உருவானது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. முதல்ல ஒரு கரு ஒரு சத்தமா ஒரு மிகப்பெரிய வெடிப்போட தோன்றுது. ஒரு பரமானு பரம்பொருளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மூலம், எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறத பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரம்பொருள் கரு இது தோன்றுது பேரொலியோட. அதுதான் உருவம் இல்லாத காற்று எனும் முதல் பூதத்தின் ஊழி. உருவம் இல்லாத காற்று என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அதுக்குள்ளதான் இந்த காற்று இருக்கு. இந்த அணுக்கள் ஆற்றல் கிளர்ந்து மெல்ல மெல்ல அதனுடைய ஈர்ப்பு அதிகமாகி நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அணுக்கள் சேருது. பல வகையான அணுக்கள் சேருது, பருப்பொருளா மாறுது. பருப்பொருள்னா உங்களுக்கு தெரியும், எதுக்கு வெயிட்டும் எதுக்கு பொருண்மையும் இருக்கும். அதுக்கு ஒரு அளவு இருக்கணும், அதுக்கு ஒரு நிறை இருக்கணும். இதுதான் பருப்பொருள். அது ஒரு இடத்தை அடைச்சிக்கணும். இந்த பருப்பொருள் நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது, அது வெடிக்குது. இதைத்தான் பிக் பேங்னு சொல்றோம். ஒன்னோட ஒண்ணு மோதி வெடிக்கல, அதுவே தன்னுடைய அளப்பரிய ஈர்ப்பு விசை, அதாவது ஒரு பொருள் பெருசாகிட்டே இருக்குன்னா அதோட ஈர்ப்பு விசை அதிகமாகுது. மெல்ல மெல்ல அடர்த்தி அதிகமாகுது, ஈர்ப்பு விசை உருவாகுது, ஆற்றல் அதிகரிக்குது. ஒரு கட்டத்துல அதுவே வெடிக்குது. வெடிக்கும் போது பல காலம் கடக்குது. அதுக்கு பிறகு ஒரு நெருப்பு பந்து மாதிரி அதுல இருந்து வெடிச்சு வந்த ஒரு நெருப்பு பந்து அங்கங்க சுத்த ஆரம்பிக்குது. அப்படி ஒண்ணுதான் சூரியன். அதுல இருந்து பிஞ்சு வந்ததுதான் பூமி. இந்த பூமி உருவான பின்னாடி அந்த ஊழிக்காலம் தொடருது. பூமி குளிரும்படியாக மழை தொடர்ந்து பெய்யுது. அப்ப உள்ள அந்த மழை பொழிவதற்கு தேவையான அந்த விஷயம் எல்லாம் கிடைச்சோன, அந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்தோன மழை பெய்யுது. நாள் முழுக்க, மாதம் முழுக்க, ஆண்டு முழுக்க, நூற்றாண்டு கணக்கில் அது பெய்யுது. அப்படி பெய்யும் போது பூமி இந்த அப்போ இருந்த அந்த உருண்டை, பூமி உருண்டை வெறும் நெருப்பு பந்து, பல வகையான அணுக்கள் இணைந்த நெருப்பு பந்து. மேலோடு இதை மட்டும் கற்பனை பண்ணிக்கங்க, மேலோடு சூடா இருக்கு. இப்போ மழை பெய்யுது, தொடர்ந்து பெய்யுது. பெய்ய பெய்ய அந்த மேலோடு குளிருது. அதுல விழுகிற மழை துளி ஆவியாகுது, திருப்பி மழையா பெய்யுது, ஆவியாகுது, மழையா பெய்யுது. ஒரு கட்டத்துல குளிர்ந்து அந்த மழை நீர் ஒரு இடத்துல சேகரமாகுது. பல ஆண்டுகளா போய் அந்த இடத்துல கரைச்சிட்டு போய் சேகரிக்குது. பூமியின் மேல உள்ள அந்த உப்புக்களை எல்லாம் கரைச்சிட்டு போய் ஒரு இடத்துல சேருது. அதுதான் கடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த உலகத்துல உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அந்த சூழல்ல உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான காலம் வந்தது. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள், செய்யுளுடைய பொருள். இதில் உள்ள விஷயங்களை நம்ம பார்த்துக்கிறோம். விசும்பு வானம், ஊழி யுகம். இந்த வார்த்தை நம்ம யுகம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். ஊழி யுகம், ஊழ் முறை, ரெண்டும் வேற வேற. தன் பெயல் குளிர்ந்த மழை. இந்த தன்
3 சுழி இன்னு இருக்கு இல்லையா, இது வந்தாலே குளிர்ந்த அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல ஆர்தருபு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆர்தருபு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. குறிப்புகள் தேவைன்னா எடுத்துக்கோங்க. இந்த புத்தகம் உங்கள்கிட்ட இல்லைன்னா குறிப்பு எடுத்துங்க. இதெல்லாம் குறிப்பு எடுத்துக்கலாம். விசும்பு வானம் முக்கியம், ஏன்னா அடிக்கடி வர எல்லா வகுப்புலையும் வரக்கூடிய வார்த்தை. பீடு சிறப்பு, பீடு நடை போடுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பீடுன்னா சிறப்பு. ஈண்டி, செறிந்து திரண்டு. ஈண்டி, செறிந்து திரண்டு குறிப்பெடுத்துக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஊழ் ஊழ் அப்படின்னா அடுக்கு தொடர். வளர்வானம் நமக்கு தெரியும், வினை தொகை, ஏற்கனவே வகுப்புல பார்த்துட்டோம். வளர்வானம். வாரா, வாராத பெயரச்சம். வந்த பெயரச்சம். வாராத எதிர்மறை பெயரச்சம். அந்த தா கட்டாயிடுது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். வாரா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். வந்த பெயரச்சம், வராத அல்லது வாராத எதிர்மறை பெயரச்சம். வாரா, ஈறுகட்ட. ஈறுன்னா ஈற்றெழுத்து, கெட்டு போயிட்டுன்னா இல்ல. நம்ம கெடுதல் விதி பார்த்திருக்கோம் புணர்ச்சி விதியில. கெட்ட அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல இல்லாம போகுதுன்னு அர்த்தம். வாராத ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். குறிப்புகள் எடுத்துக்கிறோம். செந்தி, பண்பு தொகை. எப்படி பன்மத் தொகை ஆகும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. செம்மை, அருமை. கலர். ஓகே ஓகே. இங்க செம்மை, செம்மை, ரைட். செம்மையான தீ. உமா மேம் சூப்பர். செம்மையான தீ. இந்த ஆனங்கிற உருபு பண்பு உருபு இல்ல, தொக்குது. செம்மையான தீ. இதுல இந்த ஆனங்கிற பண்பு உருவு மறைஞ்சிருக்கு, தொக்கி நிக்கிறது. தொக்குன்னா மறந்து, மறைந்து அப்படின்னு அர்த்தம். அதனால இது செம்மையான தீ, செந்தி. இது பண்பு, ஒரு பண்பு பெயர். ஒரு அதுல வந்து பண்புக்கான ஊர்வு மறைந்து தொக்கி வருவதனால இது பண்பு தொகை. ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது கிளர்ந்த. கிளர்ந்த சொல்லுங்க. கிளர் பகுதி நமக்கு தெரியும், பகுபத உறுப்பு இருக்கணும். இதை இன்னொரு வகுப்புல நம்ம தெளிவா பார்த்துருவோம். சந்தி, சாரியை, விகாரம், இடைநிலை, விகுதி, இவ்வளவு இருக்கு. இதை இன்னொரு வகுப்புல முழுமையா பார்த்துருவோம். ஓகே, இந்த வகுப்புக்கு வந்துடலாம். இதுக்குள்ள வந்துடலாம். நம்ம இந்த இலக்கண குறிப்பில இருந்து இதுக்குள்ள வந்துருவோம். இல் நுழை கதிர். அண்ட பிரிவிலி. இதுல வந்து அண்டம்ங்கிறது தான் எல்லாம் சேர்ந்தது. பேரண்டம், பெரிய அண்டம். அதுக்குள்ள பால்வெளி, பால் வீதி அப்படின்னு சொல்லி நிறைய பால் வீதிகள் இருக்கின்றன. பால்வெளி வீதிகள், அது அண்டம், பேரண்டம். அதுக்குள்ள அண்டம். அடுத்தது வெளியே நின்று பார்த்தா சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வெளி வீதிகள் தெரியும். அதே போல அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் 1984 நம்ம பால்வெளி வீதி மாதிரி பல பால் வீதிகள் இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் இப்படி எழுதியிருக்காங்க. என்ன? அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்னு தொடங்குற அந்த செய்யுள்ள திருவாசகத்துல சிறிய ஆக பெரியோன் தெரியும். எல்லாம் இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இல்லத்துக்குள்ள நுழையும் கதிரவனுடைய ஒளிக்கற்றையில தெரியும் தூசு துகள் போல அது உண்மையாக இருக்கு. காலை வெயில்ல பாத்தீங்கன்னா அந்த ஒளிக்கற்றையில சில தூசு எல்லாம் ஆடும்,
சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதை ஆடுறத பிடிக்கிற எல்லாம் முயற்சி பண்ணியிருப்போம். அதுதான் இல் நுழை கதிர். அந்த கதிர் வர்றது இல் நுழை கதிர், இல்லத்துக்குள்ள வர கதிர். அதுல ஆடுற தூசி மாதிரி தான் ஒவ்வொன்றும் அண்டம் அண்டம் விண்மீன்கள் கோள்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம இதை பார்த்துட்டோம். அடுத்தது பிரம்மம், பிரபஞ்சன் அவர்கள் எழுதியது. பிரபஞ்சன் அவரை பற்றின நூல்வெளி. அவங்களுடைய இயற்பெயர் வைத்தியலிங்கம். இதை குறிப்பிடுத்துக்குங்க. ஒரு முக்கியமான எழுத்தாளர், புதுச்சேரியை சேர்ந்தவர். சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை, இப்படி பல்வேறு இலக்கிய தளங்கள்ல இயங்கி வந்தவர். மீண்டும் சொல்றோம், சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை, இப்படி பல்வேறு இலக்கிய தளங்கள்ல இயங்கி வந்தவங்க. இந்த சிறுகதை பிரம்மம் அப்படிங்கிற தலைப்புல உள்ள சிறுகதை பிரபஞ்சன் சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. இவங்களுடைய வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம் 1995 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. பல மொழிகள்ல இவங்களுடைய படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. கொஞ்சம் தீவிர எழுத்தாளர். நுழையும் முன் பகுதி பார்க்கிறோம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் நல்லது. இயற்கையை பயனுள்ளதா மாற்றுவதும் அழகியல். அது ஒரு நன்றி கடன் கூட. மரம் வளர்க்கிறது நம்முடைய வகுப்புகள்ல தெரியும். நாம ஒரு 5 கடமைகள் சொல்லியிருக்கோம். அதுல ஒண்ணு மரம் வைக்கிறது. செடி மரமாக வளர்ந்த பின் அதில் வருகின்ற முதல் இலை, பூ, காய், கனி ஒவ்வொன்றுமே பேரின்பத்தை கொடுக்கும். ஒரு குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு மரம் நடுறாங்க. அது அவங்க வாழ்வியல்ல எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் இந்த கதையினுடைய கருப்பொருளாக இருக்கு. நாங்கள் அப்படிங்கிற பார்வையில இதை வச்சிருக்காங்க. அப்ப நூலாசிரியர் தன்னுடைய பார்வையில வச்சிருக்காங்க. தன்மை நிலையில இந்த நூல் விவரிக்கப்படுகிறது. பொதுவா கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கதையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்குன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனா இந்த இடத்துல நாங்கள் அப்படின்னா எழுத்தாளர் நாங்க ஒரு இந்த கதையை சொல்ற ஒரு பாணியில, ஒரு நேரட்டிவ் ஸ்டைல்ல இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு புது வீட்டுக்கு குடி போறாங்க. அங்க வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நிலம்தான் இருக்கு. அதுல என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. சரி, வீட்டுல உள்ள பெரியவங்கள்ட்ட கேட்போன்ட்டு கேட்கிறாங்க. அந்த பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பசு வாங்கி வளர்க்கலாம், அது வந்தா வீடு நல்லா இருக்கும், வீட்டுக்கு லட்சுமி வந்த மாதிரி இருக்கும், பசு பால் கொடுக்கும், பால்ல இருந்து மோர் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும், வெண்ணெயில இருந்து நெய் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த பாட்டியினுடைய கருத்தை அவங்க அம்மா, யாரு, இந்த நேரக்டருடைய அம்மா, அவங்க ஒரு வெண்டைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி செடி போடலாம், கறிக்கு ஆகும், கொத்தமல்லி கூட போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சவுந்தரா அவங்க யாருன்னா இந்த நேரக்டருடைய தங்கை. அவங்க இதை எதிர்க்கிறாங்க. நல்லா பாத்துங்க. பாட்டி பசுமாடு வேணும்ன்றாங்க, பால், மோர், தயிர் வேணும்ன்றாங்க. அம்மா காய்கறி வேணும்ன்றாங்க. அடுத்தது தங்கை, அந்த கேரக்டரோட தங்கை. அப்ப 3 தலைமுறை இதுல வருது. பாட்டி, அவங்களுடைய அம்மா, அதுக்கு அடுத்தது இந்த நேரக்டரோட தங்கை, அப்படின்னா அந்த அம்மாவோட பொண்ணு. ஸோ 3 தலைமுறை இதுல வருது. இவங்க அதை எனக்கு பூச்செடி தான் வைக்கணும், பூச்செடி வச்சா ரொம்ப அற்புதமா இருக்கும், அழகா இருக்கும், கத்திரி வெண்டையெல்லாம் வெறும் சோத்துக்கு தான் ஆகும், மனிதன் சோற்றுக்கு மட்டுமே வாழ்றான், இல்லை அவனுக்கு பல அழகுணர்ச்சி எல்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சவுந்தரா கனவுகளை தின்று வாழ்பவள் அப்படின்ற ஒரு வரியை சொல்றாங்க. புத்தகம் இருந்தா இதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, என்றாவது மேடையில பயன்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல வரி தான். அது கனவுகளை தின்று வாழ்பவள் அப்படிங்கிறது.
எந்த முடிவுக்கும் வராமலேயே அந்த அவங்க கலைஞ்சிடுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க போய் வேற வேலையை பார்க்குறாங்க. ஒரு 2 நாள் டைம் ஆகுது போகுது. அவங்க அப்பா வராங்க. ஒரு முருங்கை மரம் நடலாம், இருக்கிறதுலயே அதுதான் நல்லது, அது வந்து வீட்டை ஒன்றும் பாதிக்காது, இடத்த அடைக்காது, முருங்கைக்கீரை வந்து கபத்தை கரைக்கும், கால்சியம் இருக்கு, வீட்டு வாசல்ல இருந்தால் அது ஒரு அழகாகவும் இருக்கும், நிழலும் இருக்கும், எப்பயுமே வெயில் வராது, உள்ள குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே அந்த முருங்கை பிடிச்சு போகுது. பிடிச்ச ஒரு மரமா இருக்கு. அவங்க அப்பா போய் அவங்க நண்பர் வீட்டில இருந்து அவங்க பையன் ஒரு முருங்கை கிளைய வாங்கி கொடுத்துட்டு கொண்டு வராங்க. அந்த முருங்கை கொம்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒடிக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து அந்த தண்ணீர் கசியுது. அந்த பசுமையான வாசனை அதுல இருந்து வருது. மேல் தோல் அப்படியே செதஞ்சிருக்கு. உள்ள பச்சை அந்த பசுமையான விஷயங்கள் இருக்கு. பசுங்கனிகம் ஏதோ ஒண்ணு. அந்த சதுர நிலத்துல வந்து நடுப்பாங்காக அந்த கொம்பை அவங்க அப்பா நடுறாங்க. கொம்பு இது ஞாபகம் வச்சு அம்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த முருங்கை பத்தி யாருமே பேசிக்கல, அதை பத்தி யாருமே யோசிக்கல. ஒரு நாள் காலையில வந்து அந்த தங்கச்சி வந்து எழுப்புறாங்க. ஆனா இங்க வந்து பாரு, முருங்கை மரம் உடஞ்சிருச்சு அப்படின்றாங்க. டக்குன்னு டேரக்டர் எழுந்திரிச்சு உட்கார்றாரு. 2 பேரும் போறாங்க. அந்த முருங்கை மரத்தை சுத்தி எல்லாருமே நிக்கிறாங்க. அதனுடைய பட்ட பல இடத்துல அந்த பச்சை புள்ளியா தளிர் விட்டுருக்கு. கிளர்த்தி கொண்டு வெளியேற துடிக்கும் உயிரின் உருவம் பார்க்க பரவசம் தந்தது. இந்த வரிய பார்த்துக்குங்க, நல்லா இருக்கு, இலக்கிய செழுமையோட இருக்கு. அன்று முதல் விடிந்ததும் எங்கள் முதல் வேலை முருங்கையை பார்க்கறதுதான். முருங்கை வந்து முளைச்சிருச்சின்னு சொல்றாங்க. சாரி, முளைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. எல்லாரும் அதை போய் வேடிக்கை பார்க்குறாங்க. அது வந்து அதுல வந்து ஒரு கிளை, இலை இதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடியே நிகழுது. அந்த முருங்கை வந்து அந்த நெய் உருக்குறதுக்கெல்லாம் முருங்கைக்கீரை போட்டு உருக்குனா நல்லா வாசனையா இருக்கும். வெண்ணெயில அந்த முருங்கைக்கீரையை போட்டு அந்த நெய்யா உருக்குறது, அதெல்லாம் நல்லா வாசனையா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த நெய்யை போட்டு இவங்க சாப்பிட்றாங்க. நெய் என்னைக்கும் இல்லாததை விட அன்னைக்கு சுவையா இருக்கு. அந்த நெய்யில விழுந்த கீரையும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. அதை பறிச்சு அம்மா வந்து அந்த கீரையை வந்து துளிரை வந்து பறிச்சுட்டாங்களே அப்படிங்கிற துக்கமும் இவங்களுக்கு இருக்கு. அது வீட்டு வாசல்ல இருந்து வேலைக்கு போகும்போது அந்த அந்த மரம் கையை அசைக்கிற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கு வார்த்தைகள்லாம் தேவைப்படல, உணர்வுகள் போதுமானதாக இருக்கு. இமைகளே உதடுகளாகி போகன அப்படின்னா பார்வையே வார்த்தைகளாகுது அப்படின்னு அர்த்தம். சவுந்தரா வந்து கூடத்து ஜமக்கால நாற்காலியில் உட்கார்ந்தது போல அதுவும் நின்றது. சவுந்தரா வந்து ஒரு கூடத்துல ஒரு ஜமக்கால நாற்காலி இருக்கு, அதுல உட்கார்ந்தது எப்படி இருக்குமோ அது போல அந்த முருங்கை மரம் அவங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு ஒப்பிடுறாங்க. அதே போல மத்தியானத்துல அந்த மரத்துக்கு கீழே ஈசி சேரை போட்டு உட்காருவாங்க. காற்று நிழல் சாயந்தரம் வரலையும் அங்க உட்காந்து எழுத்து கண்ணுக்கு மறைகிற வரலையும் புத்தகம் படிக்கிறது, எழுதுறது எல்லாமே அதுக்கு அடியில தான் அப்படிங்கிற மாதிரி, அதோட உதவியால தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே போல பெண்கள் அந்த முருங்கை மரம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வீட்டுக்கு வராங்க. முருங்கை கீரை வேணும்னு வராங்க, 2 காய் பறிக்கிறதுக்காக வராங்க, வேற ஏதோ ஒன்று பறிச்சுட்டு அவங்கள்ட்ட அவங்க அம்மாட்ட நல்லா பேசிட்டு சிரிச்சு பேசிட்டு சொல்றாங்க. அதே போல அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் போறவங்க கிடையாது. அதனால அந்த பெண்கள் வந்து ஏற்கனவே அவங்கள்ட்ட பேசாம இருந்தாங்க. ஆனா முருங்கை மரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த உறவுகள்லாம் தேடி வருது. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் எங்க வீட்டு கீரை தேன், எங்க வீட்டு கீரை தேன் என்று பயன் கொண்டவர்கள் சொன்னார்கள். தேன் மாதிரி சுவையானது அப்படின்னு. காய் மதுரம் என்றார்கள். அது தன்னை குறித்த பாராட்டனவே ஆனந்தம் அம்மாவுக்கு. அது வந்து அந்த பாராட்டெல்லாம் இவங்க அதை ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற பாராட்டா இருக்கு. அது வானத்தை நோக்கி வளருது. காக்கை குருவிகள்லாம் வந்து தங்குது. மனித இறைச்சலும் இயந்திர கூச்சலுமாக அந்த ரோட்டு பக்கத்துல இருந்தவங்களுக்கு அந்த பறவைகள் வந்து அங்க தங்கி கத்துறது ஒரு இசையாயிருக்கு. தினசரி அந்த பறவையின் குரல் கேட்டுதான் அவங்க எந்திரிக்கிறாங்க. அதே போல முருங்கை கிளையில வந்து பறவைகளோடையும் முருங்கை வந்து அந்த
பறவைகளோடையும் முருங்கை காய்களோடையும் இருக்கிறத பார்த்தா ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுற தாத்தாவை பார்க்குற மாதிரி இருக்கு. அதே போல சில சமயம் விடலைப்பைய வந்து குஷியில குதிக்கி போற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதே போல சமையல், முருங்கைக்கீரை சம்பந்தப்படாத சமையலே இல்லை. முருங்கைக்கீரை பிரட்டல், கூட்டு, சாம்பார் அப்படி இப்படின்னு அப்படியே தொடர்ந்து போகுது. எந்த குழம்பு எடுத்தாலும் அதுல ஒரு முருங்கைக்கீரை இருக்கு. காய்கறி பொரியல், கார பொரியல், இப்படி ஏதாவது ஒன்று வச்சிடுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. அது அந்த காற்று ஒன்று அடிக்குது. ஒரு நாள் மழை, நல்ல காத்து அடிக்குது. வீட்டுக்கு போறாங்க. வீட்டு வாசல்ல பெரிய கூட்டம். என்னன்னா அந்த முருங்கை வந்து விழுந்து கிடக்கு, தெருவையே அடைச்சிக்கிட்டு விழுந்து கிடக்கு. அதுல வந்து ரொம்ப கிளைகள், பொட்டு பொட்டா இலைகள் அதுவும் விழுந்து கிடக்கு. தங்க பொட்டு மாதிரி அந்த பழுத்து போன மஞ்சளான இலைகள் இருக்கு. அதுல கீரையாவும் காயாவும் விறகாவும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்சதை எடுத்துட்டு போறாங்க. இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடம் அப்படியே சூன்யம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில அந்த தாக்கம் அவருக்கு அப்பதான் தெரியுது. அடித்தண்டு மட்டுமே அங்க இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்க்கிறாரு. அங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த துண்டாகி நின்ற மரத்திலிருந்து ஓர் இடத்தில் சின்னதாய் கிளைத்திருந்தது. இதுவரையிலையும் விஷயம் இல்லை, அடுத்தது உயிர் தான். இதுதான் இதுல உள்ள விஷயம். அடுத்தது இதை குறிப்பெடுத்துக்கோங்க. பல் பழ பழவின் பயங்கழு கிள்ளி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த சென்டென்ஸ், ஞாபகம் இருக்கு. கொல்லிமலையை பற்றி சொல்ற வாசகம். பல் பழ பழவின் பயங்கழு கொல்லி. இந்த பயங்கழு கொல்லிங்கிறது போன முறை ஒற்றுப்பிழையில கேட்டதுனால இந்த முறை கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்பலாம். இருந்தாலும் பயங்கழு கொல்லி பிக்கு வராது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை பற்றி அகநானூர்ல இருக்கக்கூடிய குறிப்பு. கற்கண்டு தொகாநிலை தொடர்கள் இப்பதான் 8வதுல பார்த்தோம். இப்பதான் நம்ம பார்த்தோம் 8வது நிலையில, 8ஆம் வகுப்புல பார்த்தோம். தொகாநிலை தொடர். தொகாநிலைனா என்ன? முதல்ல தொடர்னா என்ன, அடுத்தது தொகாநிலை தொடர். சொற்கள் நமக்கு தெரியும், எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து ஒரு பொருள் தரணும். இதுதான் முக்கியம். எதா இருந்தாலும் பொருள் இருந்தாதான் அது சொல். ஒரு எழுத்து தனித்து நின்றும் பொருள் தரலாம், எழுத்துக்கள் சேர்ந்து, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தும் பொருள் தரலாம். இத சொல்லுன்னு சொல்லுவோம். அதுக்கு பொருள் இருக்கணும். ஏதோ 2 எழுத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சொல்லுன்னு சொன்னா அது கிடையாது. பொருள் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தா அது தொடர். அப்ப அந்த தொடரும் அர்த்தம் தரணும். சொற்கள் தொடர்ந்து வந்து அர்த்தம் தரணும். சொற்கள் தொடர்வதை தொடர் என்கிறோம். அது பொருள் முடிவு தராவிட்டால், இதனுடைய பொருள் முடிவு தராவிட்டால் முடியா தொடர், முடிவு தந்தால் முற்று தொடர். இந்த முற்று தொடரை தான் நம்ம வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். தொடர்னா என்ன, வாக்கியம்னா என்ன, ரெண்டும் வேற வேற. சொற்கள் தொடர்ந்து வருவது தொடர். பொருள் முடிவு தந்தால் அது முற்று தொடர், அதுதான் வாக்கியம். அப்போ பொருள் முடிவு தராவிட்டால் அது முடியா தொடர், அது முடியா தொடர். சரி, இப்ப நம்ம பார்க்க போறது இந்த தொகாநிலை தொடர். தொகைனா என்ன? தொக்கு நமக்கு தெரியும். தொக்குனா என்ன? பாட்டி வீட்டுல செய்வாங்க. கத்திரிக்காய் தொக்கு, மாங்காய் தொக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னொரு தொக்கு இருக்கு, தமிழ் தொக்கு. தொக்குன்னா மறைந்து வருவது, தொக்கி வருவது. தொக்கி வருவது, தொக்கின்னா மறைந்து வருவது. அப்போ சொற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சொல் அல்லது சொல்லுருவு, உருவோன்னு கொடுத்திருக்காங்கல்ல, அது சொல்லுருவு. ஒரு சொல்லோ சொல்லுருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருள் உணர்த்துவது தொகாநிலை தொடர். இப்போ இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம
தொகைநிலை தொடரை பார்த்துருக்கணும். நம்ம 8ஆம் வகுப்புல நம்ம அப்படிதான் பார்த்தோம். ஆனா நம்ம ஏற்கனவே அப்படி பார்த்துட்டோங்கிறதுனால நம்ம ஆர்டரா போயிடுறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு வகுப்பு தொடங்கும் போது ஒரு நிமிஷம் இது பார்த்துட்டோமா அது பார்த்துட்டோமாங்கிற குழப்பம் இல்லாம ஆர்டரா போயிடுவோம். இப்போ தொகாநிலை, தொக்காநிலை, மறையாநிலை, இதுதான் தொகாநிலை. காற்று வீசியது, குயில் கூவியது. இதுல சொல்லோ உருவோ நடுவுல மறையல, அதுல உள்ள சொல்லு எல்லாமே அதுல இருக்கு. இதுதான் தொகாநிலை தொடர். சார் அந்த உருவு அதெல்லாம் இருக்கணுமே அப்படின்னா அதுக்கு பின்னாடி வருது பாருங்க. இந்த தொடர்ல மறைஞ்சு வந்தாதான் தொகைநிலை தொடர். அதுலதான் இந்த உருவுகள் மறைஞ்சு வர்ற உருவுகள் இருக்கும். இதுல அது இல்லை, அதை நம்ம பார்க்கிறோம். எழுவாய் தொடர் அப்படின்னா என்ன? எழுவாய்னா என்ன? சப்ஜெக்ட். நமக்கு தமிழ ஆங்கிலத்துல சொன்னாதான் புரியுது. எழுவாய் அப்படின்னா என்ன? எழுவாய்னா என்ன? சப்ஜெக்ட். அந்த வாக்கியத்துல எது யார் செய்யறது? ஒரு வாக்கியம் இருக்கு, அதுல ஒரு செயல் இருக்கு, அதுல ஒரு பொருள் இருக்கு, அதுல யாருங்கிற கேள்வி கேட்கிறோம்ல, யார் செய்யறது, எது செஞ்சுது அப்படின்னு கேட்கிறோம்ல, அதுதான் சப்ஜெக்ட், அதுதான் எழுவாய். நான் ஏன் இது ரெண்டையும் சொல்றேன்னா இது உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் உதவுங்கிறதுக்காக சொல்றேன். இப்படி எழுவாய் தொடர்ல வினா, வினை, பெயர், இந்த பயனிலைகள் தொடரும். இதுதான் எழுவாய் தொடர். இதுல எந்த உருவும் மறையல, எந்த சொல்லும் மறையல. இனியன் கவிஞர் குறிப்பெடுத்துக்கிறோம். தொகாநிலை தொடர்ல 9 வகை இருக்கு, குறிப்பெடுத்துக்கிறோம். தொகாநிலை தொடர் 9 வகை. முதல் வகை எழுவாய் தொடர். எழுவாய் சப்ஜெக்ட் பிராக்கெட்ல வேணா எழுதிக்கங்க. இனியன் கவிஞர். சார் கவிஞர் இனியன் சொன்னாலும் ஒண்ணுதானே? இல்ல. இதுக்கு அர்த்தம் எப்படின்னா, இனியன் கவிஞர், கவிஞர் இனியன் ரெண்டுமே ஒண்ணா? சொல்லுங்க. கவிஞர் இனியன், இனியன் கவிஞர் ரெண்டும் ஒண்ணா? இல்ல. ஏன்? இதை இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆங்கிலத்துல மாத்தி புரிஞ்சுப்போம். இனியன் இஸ் எ poet. இது ஓகே. poet இஸ் இனியன் ஈக்குவலா? கிடையாது. poet இஸ் a இனியன் வருமா? வராது. அப்போ இனியன் கவிஞர், இனியன் ஒரு கவிஞர், அவ்வளவுதான். இதுல ஒரு விஷயம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பெயர் வருது, பெயர் பயனடை, இது கரெக்டா முடிஞ்சிருச்சு. முழுசா இருக்கு போதும். இனியன் கவிஞர்னு சொன்னாலே முடிஞ்சது. இனியன் யார்? இனியன் கவிஞர். ஒரு தொடர், ரெண்டு சொல்லு சேர்ந்து வருது, இது ஒரு தொடர், இதுல ஒரு பொருள் இருக்கு. அப்ப இது வாக்கியம், முற்று தொடர். இது ஒரு வாக்கியம். என்ன தொடர்? எழுவாயில இருக்கு. எழுவாய்க்கு பக்கத்துல என்ன இருக்கு? பெயர் இருக்கு. அப்ப இது எழுவாய் தொடர். எழுவாயில தான் தொடங்குது. அதுக்கு பக்கத்துல பெயர், வினை, வினா, இந்த பயனிலைகள் வந்திருக்கு. இது எழுவாய் தொடர். இனியன் கவிஞர். பெயர் காவிரி பாய்ந்தது. வினை பேருந்து வருமா? வினா. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எழுவாய் தொடர். அடுத்தது விழித்தொடர். நம்ம கடந்த முறை விழித்தொடரல கடைசி பகுதியா வந்திருந்தது, கடைசியா வந்திருந்தது. இந்த முறை 2வதா வந்திருக்கு. இதுதான் ஃபைனல். இதை குறிச்சுக்கோங்க. 2வது விழித்தொடர். விழியை தொடர். விழின்னா என்ன? நண்பன், நண்பா, தங்கை, தங்காய். அதே போல கவிஞர், கவிஞரே, கண்ணன், கண்ணா. விழினா என்ன? ஒருத்தரை கூப்பிடுறது, ஒருத்தரை கூப்பிடுறது, அழைப்பது. அப்போ இப்படி அழைக்கிற மாதிரி ஒரு நண்பன் இருக்கு. நண்பா, நண்பரே.
கவிஞன் இருக்கு, கவிஞரே. கண்ணன், கண்ணா. அப்போ இது விழித்தொடர் சார். வித்யான்னு இருக்கு. அப்ப விழித்தொடர்லயே அது வித்யா தானே சார்? இல்ல. எப்படி? வித்யா கவிஞர் அது எழுவாய் தொடர். வித்யா கவிஞர்ங்கிறதுல அது எழுவாயா வந்திருக்கு. வித்யா வருவார்களா அப்படின்னு கேட்டா, வித்யா வருவார்களா அப்படின்னு கேட்டா அதுவும் எழுவாயா வந்திருக்கு. இங்க வித்யா எழுது, வித்யா கேள் அப்படின்னு வந்தா அது விழித்தொடர். சூப்பர். வித்யா அப்படியெல்லாம் இல்லை சார். அது அந்த இடத்துல சென்ஸை நம்ம பார்க்கணும். வித்யா கவிஞர்னு வந்தா அது எழுவாய் தொடர். வித்யா வருவார்களா அப்படின்னு வந்தா எழுவாய் தொடர். வித்யா எழுது அப்படின்னு வந்தா விழித்தொடர். புரியுதுங்களா? கிளியர். அப்போ நண்பா எழுது, எழுதுங்கிறது என்ன? பயனிலை. அதை வச்சு முடிச்சுக்கிட்டா இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலிலேயே அமைந்து பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடக்கத்திலேயே வருது, அது ஒரு பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. போன முறை நடத்திருக்கோம். யாராவது ஒருத்தர் டைப் பண்ணுங்க. மீண்டும் சொல்றேன். வினைமுற்று தொடர் ஒரு தொடரின் இறுதியில இடம்பெற வேண்டிய வினைமுற்று. அது என்ன பண்ணுது? தொடரின் முதல் சொல்லாக வரும், வந்து ஒரு பெயரை கொண்டு முடிவது. சென்றனர் வீரர். அருமை ராஜசேகரன் சார், சூப்பர். இதுதான் வினைமுற்று தொடர். வாழ்ந்தனர் வீரர். வருவான் கண்ணன். படித்த பாடம் இல்ல. பாடினாள் கண்ணகி. ஓகே, பாடினாள் கண்ணகி இங்க உள்ளதான் சொல்லிருக்கீங்க. ஓகே, நன்றி. அப்ப புத்தகம் கையில் இருக்கு. அருமை. ஓகே, எல்லாருமே சொன்ன சரிதான். பாடினாள் கண்ணகி, கண்டேன் சீதையை. சூப்பர். வினை முற்று தொடர். அந்த வினை முற்று என்னவாது? முதல்ல வருது. ஓடினான் ராமன். ஓகே 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 ஓகே. வந்தால் பாடகி. அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வினை முற்று தொடர் எல்லாருக்கும் கிளியர் ஆயிட்டு, எல்லாருக்கும் கிளியர் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க டைப் பண்றதுக்கு சிரமமா இருக்கலாம். ஓகே, புரிஞ்சுக்கிறோம். வினைமுற்று கடைசியா வரும். கண்ணகி பாடினாள் அப்படின்னு வரணும். கண்ணகி பாடினாள்னு வந்தா அது எழுவாய் தொடர். பாடினாள் கண்ணகின்னு வந்தா அது வினைமுற்று தொடர். ஏன் முதல்ல எது வருது? கண்ணகி. கண்ணகி என்னவா இருக்கு? எழுவாயா இருக்கு. எழுவாய் தொடர். பாடினாள் கண்ணகி முதல்ல எது இருக்கு? பாடினாள் இருக்கு. அது என்ன? வினைமுற்று. அப்ப வினைமுற்று முதல்ல வந்து பின்னாடி பேர் வருது. அப்போ இது வினைமுற்று தொடர். கிளியர்? ஆடினாள் நாயகி. ஓகே, சூப்பர். அடுத்தது பெயரச்ச தொடர். இதை பார்த்துட்டீங்க. ஓகே, அது இல்லாம வேற ஒன்றும் போடுங்க. முற்று பெறாத வினை பெயர் சொல்லாக கொண்டு முடிவது, பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். அப்போ பெயர், பெயர், எச்சம், தொடர் மூணையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த பெயரச்சம்னா என்ன? அந்த சொல்லு வந்து வினை சொல்லாதான் இருக்கும். பெயரச்சம் தான் பேரு, அது வினை சொல்லா இருக்கும். எப்படி? கேட்ட, கேள், அது வினை சொல். இந்த கேட்ட அப்படிங்கிறது பாடிய கவிதை. இப்படி. ஏன்னா இது முற்று பெறாத வினை. கேட்ட அந்த தொடர் முடியல. அப்ப அதுக்கு என்ன வரணும்? கேட்ட. அதுக்கு பக்கத்துல இன்னொரு வினை சொல்லா வரும்? வராது, பெயர் சொல்லுதான் வரும். கேட்ட பாடல். பாடல்ங்கிறது பெயர் சொல். அப்போ இந்த பெயர் சொல் வருவதற்காக இது எச்சமா நிக்குது. அது வந்தாதான் இது அர்த்தம் முடியும். கேட்ட பாடல். பெயர கேட்டங்கிறது பெயரச்சம். முற்று பெறாத வினை
அந்த பெயரச்சத்துக்கு பின்னாடி ஒரு சப்ஜெக்ட் வருது. ஆடிய பாதம், பார்த்த பறவை, ஆடிய நடனம். அருமை, எல்லாமே சூப்பர், கிளியரா இருக்கீங்க. இப்ப திருப்பி புரிஞ்சுக்கிறோம். முற்று பெறாத வினை பெயர் சொல்லாக கொண்டு முடிவது, பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். ஓகே, கேட்ட பாடல் அது நிறைய நீங்க சொல்லிட்டீங்க. அதேதான் இங்க வினையச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயரச்ச தொடர்ல அந்த பெயரச்சோங்கிறது கேட்டங்கிறதுக்கு ரூட் வேர்டு வினை, அது வினை சொல். வினையச்ச தொடர்லையும் ரூட் வேர்டு வினைதான். வினையச்ச தொடர்லையும் என்னது? ரூட் வேர்டு வினைதான். அப்ப ஏன் அதை பெயரச்சோன்னு சொன்னோம்? அது பெயர் சொல்ல கொண்டு முடிகிறதுனால அது பெயரச்சம். இது வினை சொல்ல கொண்டு முடிகிறதுனால வினையச்சம். எப்படி? தேடி வந்தேன். கோமதி மேம் சூப்பர், அருமை. நிறைய பேர் போட்டிருக்கீங்க, நான் தான் கவனிக்கல, சாரி, ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன். எழுதி வந்தான். மகேஸ்வரி மேம் சூப்பர். சொல்லி சிரித்தனர். ஓகே. பாடி மகிழ்ந்தனர். அவன் நமக்கு கொடுத்திருக்கிறது சொல்லி சிரித்தனர், கரெக்டா சொன்னார். அதேதான். நடந்து வந்தேன், எழுதி முடித்தான். இப்படி. அப்போ இந்த முற்று பெறாத வினை, முற்று பெறாத வினை. அப்போ ரூட் வேர்டு என்ன? கேட்ட, கேட்டு. ரெண்டுலையும் வினை சொல்லுதான் ரூட் வேர்டு. அது முடிகிறது எதை வச்சு முடியுது? கேட்ட பாடல், கேட்டு மகிழ்ந்தான். அப்போ கேட்ட பாடல், பெயர் சொல் வந்தா பெயரச்சம். ரெண்டுமே ரூட்டு வினை சொல் தான். கேள், கேட்ட, கேட்டு. ஓகே. பெயர் சொல் கொண்டு முடிந்தால் பெயரச்சம். மகிழ்ந்தனர் வினை சொல் கொண்டு முடிந்தால் வினையச்சம். புரிஞ்சுக்கிறோம், தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வேற்றுமை தொடர். இதுக்கு நம்ம ஒரு பெரிய வகுப்பு தேவை. இப்ப நம்ம தொடங்கிடுவோம். வேற்றுமை தொடர். வேற்றுமைனா என்ன? வேற்றுமை உருவுகள். கண்ணன், கண்ணனை. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த விழித்தொடர், இந்த இருக்கு இல்லையா, விழித்தொடர்னு சொன்னோம் இல்லையா. இது விழித்தொடர். இதுல விழி வேற்றுமைன்னு ஒண்ணு இருக்கு. எழுவாய் தொடர், எழுவாய் வேற்றுமைன்னு ஒண்ணு இருக்கு. அது ரெண்டும் குழப்பம். அதுக்காக தான் இதை சொன்னேன். இது தொகா நிலை தொடர். அது அதுக்குள்ள இன்னொன்னு இருக்கு, வேற்றுமை தொடர். இதுவரையிலும் உள்ள இந்த ஆறையும் எழுதிக்கிட்டீங்களா? புக்கு இல்லாதவங்க இந்த ஆறையும் எழுதிக்கிங்க. எழுவாய் தொடர், விழித்தொடர், உதாரணத்தோட எழுதிக்கிங்க, புரிஞ்சிடும். எழுவாய் இல்லைன்னா இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் புக்கு ஷேர் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கு, பார்த்துக்குங்க. அப்போ விழி வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை, விழி வேற்றுமை. எழுவாய் வேற்றுமைன்னா என்ன? கண்ணன் வந்தான். இதுல கண்ணன் வந்தான், வேற்றுமை உருபு இல்லை. விழி வேற்றுமை, கண்ணா நீயா, இதுதான் விழி. இப்படி இந்த விழி வேற்றுமை இருக்கும் ஒவ்வொன்றையும். இது இல்லாம வேற்றுமை உருபு ஐயாள்கு இன்னது கண். கண்ணன் வந்தான், கண்ணனை பார்த்தான், கண்ணனுக்கு கொடுத்தான், கண்ணனால் முடியும், கண்ணனின் பேனா, கண்ணனது கட்டுரை. இப்படி நம்ம இந்த கண்ணன்கிற பேரை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நிலையில வருது. இதை சேர்றது எது? வேற்றுமை உருபுகள். இந்த வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வந்தால் வேற்றுமை தொகாநிலை தொடர். கட்டுரையை படித்தான், கட்டுரை படித்தாள், கட்டுரையை படித்தாள். ரெண்டுக்கும் என்ன பொருள்? ஒண்ணுதான். ஆனா இதுல அந்த ஐங்கிற வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு. இந்த ஐங்கிற வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு. அன்பால்
கட்டினர். ஆள்ங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இரண்டாம் கட்டுரையை படித்தான். என்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு. இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அதே போல ஐயால்கு நம்ம பார்த்திருக்கோம். வேற்றுமை மொத்தம் 8. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை. அதுக்கு வேற்றுமை உருவு கிடையாது. அப்போ ஐயால்கு இன்னது கண், இதை நம்ம மனப்படமா வச்சிருப்போம். ஆனா முதல் வேற்றுமை உருவுன்னு நினைச்சிட்டு இருப்போம். எழுவாய் வேற்றுமை, முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, அதுக்கு உருவு கிடையாது. இரண்டாம் வேற்றுமை, ஆள் மூன்றாம் வேற்றுமை உருவு, ஐயால் கூ நான்காம் வேற்றுமை உருவு. இதே போல நீங்க எழுதிக்கணும். ஐயால் கூ இன்னது கண். இவை மட்டுமல்ல, இவைக்கு இணையாக பல வேற்றுமை உருவுகள் இது கூடயே சேர்த்து ஒர்க் பண்ணும். அதையும் நம்ம குறிச்சுக்கிறோம். வெளிப்படையா நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கிறோம். அடுத்தது அன்பால் ஆள் மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு கூங்கிறது நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இப்படி வேற்றுமை உருவுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அது ஒண்ணும் இல்ல. அறிஞருக்கு பொன்னாடை போர்த்தினர். இதுல கூ வந்திருக்கு. வந்தா தொகாநிலை தொடர், நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இதே போல ஐயால் கூ இன்னது கண். கண்ணனின் பேனா ஐந்தாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். கண்ணனால் முடியும் ஆறாம் வேற்றுமை. அதே போல நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். 7 வேற்றுமை, 8 வேற்றுமை. அடுத்தது இடைச்சொல் தொடர். நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வரின் அது இடைச்சொல் தொடர். மற்று ஒன்று கிடைத்தது, மற்ற ஒன்று கிடைத்தது. அப்ப என்னாச்சு? இடைச்சொல் ஒண்ணு வந்திருக்கு. மற்ற ஒன்று சேர்ந்து, நிலைமொழி எது? ஒன்று, அதுக்கு முன்னாடி மற்ற சேர்ந்திருக்கு. அதே போல பின்னாடியும் இது சேரும். அதுதான் இடைச்சொல் தொடர். இந்த இடைச்சொல் தொடர் விரிவா நம்ம பார்க்கிறோம். உரிச்சொல் தொடர் அடுத்த வகுப்புல இருக்கு. உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். சால சிறந்தது, சால சிறந்தது. அதே போல நிறைய உரிச்சொற்கள் இருக்கு. சால, நனி, தவ, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதை நம்ம விரிவா நம்ம பார்க்கிறோம். அடுத்ததுல அடுக்கு தொடர். 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். வருக 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 நமக்கு தெரியும். ஓகே. தொகாநிலை தொடர். இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டு நிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். என்னென்ன? வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல, இவையெல்லாம் பெயரெச்சங்கள். இது செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டு நிலை பெயரெச்சங்கள். செய்ய அப்படின்னா என்ன? கேட்க வேண்டிய, சொல்லத்தக்க. இதை நம்ம புரிஞ்சுக்கோம். இப்ப கேட்கங்கிறது ஒரு எச்சம், வேண்டியங்கிறது ஒரு எச்சம். 2 வந்திருக்கு. சொல்ல தக்க, தக்கங்கிறதும் எச்சம்தான், வல்லங்கிறதும் எச்சம்தான். இந்த எச்ச சொற்கள் இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். கூட்டுநிலை பெயரச்சம் ஒரு கேள்வி வருது, இதுல எது கூட்டுநிலை பெயரச்சம் அல்ல, அல்லது இதுல எது கூட்டுநிலை பெயரச்சம் அப்படின்னு கேட்டா, இதே மாதிரி கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி, வருந்தக்கூடிய செய்தி, கேட்க வல்ல ஆணை, இப்படி 3 கொடுத்துருக்காங்க. இதுல 3 கொடுத்துட்டு 1 வேற கொடுத்துட்டாங்கன்னா அதுல நம்ம எது வேறங்கிறத நம்ம தெரியணும். அல்லது 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல ஒரே ஒரு கூட்டுநிலை பெயரச்சம் கொடுத்தாங்கன்னா அதை கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப அதுக்கு நம்ம அடிப்படையா உள்ளது எது? இந்த வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல, இதை குறிப்பிடுத்துக்கணும். கூட்டுநிலை பெயரச்சம் வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல.
கேட்க வேண்டிய பாடல், வேண்டியவுக்கு கீழே கோடு. இதை போட்டுக்கிட்டீங்கன்னா இது முடிஞ்சிச்சு. ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சம். நாளே குறிப்பு தான். கூட்டுநிலை பெயரெச்சம், ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சம். எக்ஸாம்பிள்: வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல. இது வந்தா கூட்டுநிலை பெயரெச்சம். ஒரு எக்ஸாம்பிள்: கேட்க வேண்டிய பாடல். ஏன் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? உங்களுக்கு தெரியுமா அவள இருந்து கண்டிப்பாக மதிப்பெண் உண்டுங்க. நம்ம சொல்லியிருக்கோம், திருக்குறள்ல இருந்து உண்டு, அணி இலக்கணத்துல இருந்து உண்டு, யாப்புல இருந்து உண்டு, சொல்லிலக்கணத்துல இருந்து உண்டு. இதுல ஏதோ ஒண்ணு வரலாம், வராம போகலாம். ஆனா உங்களுக்கு தெரியுமா பகுதியில இருந்து கண்டிப்பா வரும். நம்ம ஏற்கனவே எல்லா உங்களுக்கு தெரியுமாவும் நடத்திட்டோம். அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். ஓகே, நம்ம இந்த இடத்துல நம்ம நிறைவு செய்யறோம்.